அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் 4 முதலாவது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாக தேவனை நோக்கி அவன் பிரார்த்திக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறான், எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, தாவீதுக்கு அவனுடைய மகனாலும் அவனுடைய சொந்த ஜனங்களாலும் சவுலினாலையும் எதிராளிகளினாலும் அவனுக்கு நெருக்கங்கள் உண்டானது. அந்த நெருக்கங்களிலே கர்த்தர் அவனுக்கு விசாலத்தை உண்டாக்கி, அதாவது அவனுடைய நெருக்கத்திலே கர்த்தர் அவனுக்கு துணை புரிந்திருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆம், அவனை விடுவித்திருக்கிறார், அவனை காத்திருக்கிறார். அவனுக்கு அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் இருந்த பொழுது தாவீதுக்கு தேவன் துணையாய் நின்றிருக்கிறார். அதே போல உங்களுடைய நெருக்கங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் வார்த்தையினாலேயோ அல்லது பொருளாதார குறைவினாலேயோ அல்லது மற்ற வேறு எந்த சூழ்நிலையின் நிமித்தமாக உங்களுக்கு நெருக்கங்கள் உண்டாயிருக்கலாம். அந்த நெருக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நெருக்கப்பட்டார்கள். அந்த நெருக்கத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி அவர்களை மீட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக கர்த்தர் அவர்களை வழிநடத்துறது போல, இதோ இந்த நாளில் உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கங்களிலும் உங்களை இருந்து மீட்டு உங்களை சமாதானத்தோடு கூட உங்களை சந்தோஷத்தோடு கூட உங்களை நடத்தும்படியாக இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கவலை கொள்ளாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அவர் துணை புரிவார். அவர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். நம்பிக்கையோடு இருங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.